ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையம் எங்களுக்கு வணக்கம். இது புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாதம் மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, புரட்டாசி 16ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. இந்த அமாவாசை பார்த்திங்கனாக்கா மிக முக்கியமான ஒரு அமாவாசை. இதில் பித்திரு தர்ப்பணம் கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். 17ஆம் தேதி புரட்டாசி 17ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். நவராத்திரி பூஜை, நவராத்திரி கொலு வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. 26ஆம் தேதி விஜயதசமி. 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா வித்யா ஆரம்பத்துக்கு உகந்த நாளாக கருதப்படுது. சரி, எப்படி இருக்க போகுது மேச ராசிக்கு அப்படின்னாக்கா, ராசிநாதன் 3ல் தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் அந்த ஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ இந்த மாதம் பார்த்திங்கனாக்கா மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். கம்யூனிகேஷன்ஸ்னால் நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதரர்களும் அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள்கிட்ட ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறத்துக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். புரோக்கரேஜ் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் மிக சுலபமாக கைகூடக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் பார்த்திங்கனாக்கா ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு இடம் மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னா 6ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறதுனால. சரி, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சனி வக்ர நிலையில் செஞ்சிருக்கிறதுனால. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் நீச்ச நிலையில் இருக்காங்க. அவங்க வீடு கொடுத்த புதன் பகவான் பரிவர்த்தனையாகி அந்த வீட்டுக்கே வர்றதுனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றுமையான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. வரக்கூடிய 7, 8, 9 அதாவது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.